இந்த வீடியோவில் திருப்பியும் முகமது யூனுஸ் பங்களாதேஷில் சில விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. என்னன்னா, பாரத பிரதமரை எப்படியாவது நான் மீட் பண்ணணும், எப்படியாவது அப்பாயின்மெண்ட் வேணும், பேசணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடினார். முதல்ல இந்தியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பார்க்கறதுக்கு பேசுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை, நடவடிக்கையில் இறங்குங்க, அங்கே என்னென்னலாம் செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை முதல்ல கவனிங்க, குறிப்பாக மைனாரிட்டிஸுக்கு நீங்கள் பயங்கர அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நிறுத்துங்க, குறிப்பாக இந்துக்களுக்கு நிறைய கேடு விளைவிக்கிறீங்க, ரொம்ப அட்டுழியம் நடத்துறீங்க, அதெல்லாம் முதல்ல தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆக்ஷனில் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. ஆனால் அவர் விடந்துடன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்டு சரி ஒழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிம்ஸ்டெக் மீட்டிங் நடந்தது தாய்லாண்டில், பேங்காக்ல. அங்கே 4ஆம் தேதி அன்னைக்கு இவருக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க, ஒதுக்கியிருந்தாங்க. மோடி பாட்டுக்கு அவர் சீட்டில் உட்காந்துருந்தாரு. இவர் பம்மி வந்தார். பார்த்துருக்கலாம் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த உடல் மொழியிலிருந்தே தெரியும் எவ்வளவு வீக்கான மனுஷனாக அவர் தென்படுறாரு அப்படிங்கிறது தெரியும். பெரிய நோபல் லாரேட்டு. பயங்கரமாக புகழ்ந்துருக்காங்க நிறைய பேர்லாம் நம்ம இந்தியாவில் தெரியாமல். ஆனால் தெரியாமல் என்ன, தெரிஞ்சுதான், பண்டவாளம் தெரிஞ்சுதான் புகழ்ந்துருக்காங்க. சரி, இவர் என்ன பண்ணாருன்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இவர் பாரத பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சைனாக்கு போயிட்டு வந்திருக்காரு. அங்கே நான் உங்களுக்கு அதையும் சொன்னேன், அங்கே சைனாவில் ஒரு வைஸ் கவர்னர் லெவலில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதரால் தான் இவருக்கு அதுவும் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஏர்போர்ட்டில் தான் அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. கார்ட் ஆஃப் ஆனர் கூட கொடுக்கல. சைனீஸ் அதிபர் ஷி ஜின்பிங் இவரை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு கண்டிஷன்ல எப்படியோ இவரும் கெஞ்சி கூத்தாடலாம், இவரும் சர்வைவ் ஆகணுமே, எப்படியாவது உயிரோட இருக்கணுமே, ஏதாவது பதவியும் தக்க வச்சுக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில முன்னெடுப்புகளை எடுத்திருக்காரு. அதுல குறிப்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, பங்களாதேஷ்ல இருக்கிற ஒரு ஏர் ஸ்ட்ரிப். இந்த ஏர் ஸ்ட்ரிப் எங்க இருக்கு அப்படின்னா, லால் மொனிர் ஹாத் அப்படின்னு ஆக்ட் அப்படின்னு, ஓகே, அந்த இடத்துல இருக்கு. அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பார்டர்ல, வெஸ்ட் பெங்கால் பார்டர்ல இருக்கு. இது இரண்டாம் உலக போர்ல ஒரு சின்ன ஏர் ஸ்ட்ரிப் மாதிரி அப்போ உபயோகத்துக்காக இருந்தது. அதுக்கப்புறம் அது கைவிடப்பட்டது, ஒன்றும் உபயோகத்துல இல்லை. அது யார் எடுத்து செய்யறது? நிறைய ஏர்போர்ட் கட்டணும்னா பணம் வேணும். இந்த முகமது யூனுஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சைனாவுக்கு இந்த ஏர் ஸ்ட்ரிப்பை டெவலப் பண்ணி ஒரு ஏர் பேஸ், நான் சொல்றது நல்லா கவனிச்சுங்க, ஏர்போர்ட்ஸினுடைய ஏர் பேஸ், நாட் பேசஞ்சர் ஏர்போர்ட் கிடையாது, ஏர் பேஸ், மிலிட்டரிக்கான, அதுக்கான இது விமானப்படைக்கான அதை அவருக்கு கொடுத்துருக்காரு. அதை பற்றின பேச்சுவார்த்தைகள்லாம் ஆகி அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணி, எம்ஓயுவை தாண்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சிக்கன் நெக் அப்படிங்கிறது, இந்த சிக்கன் நெக் ஓயாத நமக்கு பிரச்சனை, பல விதத்தில் அது பிரச்சனை, நமக்கு வேற வழி கிடையாது. அந்த பிரிட்டிஷ் காலத்துல நிலத்தெல்லாம் பிரிச்சு இது பண்ணும்போது இந்தியாவுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு சங்கடத்துல அந்த லேண்ட் ஏரியாவை அந்த மாதிரி அமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. மேலே நேபாள், பூட்டான் எல்லாம் இருக்கும், சிக்கிம் அதெல்லாம் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம் அது. அந்த சிக்கன் நெக்குக்கு மேலே டோக்லாம், நல்லா கவனிங்க, அந்த சிக்கன் நெக்குக்கு மேலே டோக்லாம், அந்த இடத்துக்கு தாண்டி கொஞ்சம் அதுக்கு பின்னாடி சைனீஸ்னுடைய ஏரியால அவங்க ஒரு கால் பதிச்சு வச்சிருக்காங்க. அங்கே ராணுவ ஏற்பாடுகள் இல்லாமல் எல்லாம் வச்சு ரெடியாக வச்சிருக்காங்க. அது சைனீஸ் ஏரியாவில் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டோக்லாம் இந்தியாவில் இருக்கிற பகுதி தான். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூட்டானுக்கு சேர்ந்தது. பூட்டான் இந்தியாவினுடைய ட்ரை ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி சைனீஸ்னுடைய இடத்துல, இந்த டோக்லாமை தாண்டி அவங்க ஏரியாவில் ஒரு ராணுவ அமைப்பு வச்சிருக்காங்க. அது இருக்கு, அது இல்லைன்னு மறுக்க முடியாது, அவங்களுடைய ஏரியாவில் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, இது பாருங்க, இது மேல இருக்கு, இது கீழே இருக்கு. எங்க இந்த லால் மொனிர் ஹாத் ஏர் ஸ்ட்ரிப் இருக்குங்களா, அது சைனா பார்டர்ல இருக்கு. இப்ப இந்த பங்களாதேஷ், அப்ப நடுவுல இந்தியா வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஒரு கால் பதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, மிக ஆர்வமா இருக்காங்க அவங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு, இந்த யூனுஸ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய சங்கடமான நிலைமையிலிருந்து ஒரு மாதிரி தத்தளிச்சு வெளியில வர்றதுக்கு, ஏன்னா ஷி ஜின்பிங் ரெஸ்பெக்டே கொடுக்கல, அவரை எப்படியாவது இது பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, நாட்டை வித்து கன்வின்ஸ் பண்ணிடுவோமே, நாட்டை வித்தாவது அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், நம்மளுடைய பாதுகாப்பு இருக்கும், நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நாட்டை விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. நாட்டில் ஒரு பகுதி அந்த ஏர் ஸ்ட்ரிப்பை. ஸோ சைனா அதில் நிறைய, நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஆர்வத்தை காமிச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஏர் பேஸ் வந்ததுன்னு வச்சுங்களேன், நடுவில் இந்தியா, அதுக்கு மேலே சைனீஸ்னுடைய படை இருக்கும் டோக்லாம் தாண்டி, அதுக்கு கீழே பங்களாதேஷில் இது இருக்கும்.
இது எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கனுக்கு வந்து அவங்க ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். மேலேருந்து அட்டாக் பண்ண முடியும், கீழே பங்களாதேஷ்ல இருந்தும் அட்டாக் பண்ண முடியும். நமக்கு வந்து கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும்னா, இந்தியா இந்த பக்கம் இருக்கிற வெஸ்ட் பெங்கால் அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின்லேண்ட், ரைட் சைடுல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் 7 ஸ்டேட் இருக்கு. அசாம், திரிபுரா எல்லாமே. ஓகே, மேகாலயா, மணிப்பூர் எல்லாமே. அந்த ஸ்டேட் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு பேராபத்துக்கு உள்ளாக்கப்படும். அதனால அது போக்குவரத்தை தடைபடும். கட் ஆஃப் பண்றதுக்கு அளவுக்கு கூட அதனுடைய இது இருக்கும். தாக்குதல், ஐ மீன் அதனுடைய தாக்கம் இருக்கும். தாக்குதல் இல்ல, தாக்கம் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இந்த ஏர்ஸ்ட்ரிப் சரி, இதுக்கு தவிர இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்க கொஞ்சம் அப்படியே வந்து இப்ப இந்த இடத்துல அந்த லால் முனிர் ஹாத் ஏர்ஸ்ட்ரிப் இருக்குன்னா, இப்படி கொஞ்சம் அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல கொஞ்சம் மேல போனீங்கன்னா, அங்க வெஸ்ட் பெங்கால்ல நம்மளுடைய ஏர் பேஸ் இருக்கு, ஹசிமாரா ஏர் பேஸ். அந்த ஹசிமாரா ஏர் பேஸ்ல தான் வந்து நம்ம ரஃபேல் விமானங்கள் எல்லாம் வேற நிறுத்தியிருக்கோம் அந்த இடத்துல. அது ஒரு மிக மிக, அது வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏர் பேஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்ப அதையும் இவங்க கண்காணிக்க முடியும். ஏர் ஃபைட்டர் பிளேன் மேல போகும்போது அடிக்கிறது வேற, ஏர் பேஸே உடைச்சிட்டாங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே போயிடும் நமக்கு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அந்த மேப்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். லால் முனிர்ஹாத் இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், அப்படி நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹசிமாரா ஏர்போர்ட். அதே மாதிரி இது கீழே இந்தியா கீழே இருக்கு, இந்தியாவுக்கு மேலே டோக்லாம். ஆக 3 இடத்துல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும். இந்தியா வந்து இதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்ததோட, இந்தியாவின் இறையாண்மைக்கோ இல்ல நலன்களுக்கோ ஏதாவது இடையூறோ ஏதோ வந்தது அப்படின்னா, சங்கடங்கள் வந்ததுன்னா, எங்களுடைய பதிலடியும் எதிர் விளைவுகளும் மிக மிக கடுமையாக இருக்கும். நீங்க கடுமையான எதிர் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். இதை எடுக்காதீங்க, செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனா யூனுஸ் வந்து அவர் வந்து நான் சொன்ன மாதிரி அவர் வந்து தத்தளிச்சுட்டு இருக்காரு. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. எப்படியாவது, அதாவது இந்த கடல்ல குதிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்காதா அப்படின்னு பார்ப்பாங்களா, ஒரு ஒரு சின்ன மரத்துண்டாவது கிடைக்காதா, அதை பிடிச்சிட்டு ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மிதக்கலான்னு. அந்த மாதிரி அவர் இப்ப சைனாவை அப்ரோச் பண்ணியிருக்காருங்கிறத நமக்கு தெரியுது. சரி, ஏற்கனவே இதே மாதிரி தான் ஹசீனா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அமெரிக்கா வந்து நீ உங்களை மீண்டும் தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறோம், அதுக்கு பதிலாக எங்களுக்கு வந்து செயின்ட் மார்ட்டின் ஐலண்டை வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க, அதில் நாங்கள் வந்து கடற்படையும் தளத்தையும் விமானப்பட தளத்தையும் நாங்கள் அங்கே அமைக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அதை விட்டு கொடுத்துருங்க, உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை உடைச்ச உடனே அதுக்கப்புறம் தான் இந்த கூவெல்லாம் நடந்தது, அவங்க வெளியில் போனாங்க. இன்னி வரைக்கும் ஆனால் அந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டை பற்றின பேச்சு கொஞ்சம் கூட வரல. அவ்வளோதான், அது அப்படியே கிடப்பில் போய் முடிஞ்சு போச்சு. அது இப்போ வந்து இந்த ஏர்பேஸ் கொடுக்கறதுக்கு, அதான் லால் மோனிர் ஹாத் அந்த இடத்துல ஏர்பேஸை சைனாவுக்கு கொடுக்கறதுக்கு இந்த யூனுஸ் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் முக்கியமான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதையெல்லாம் எதிர்பார்த்து இந்த யூனுஸ் வந்த போதே எப்பவுமே ஒன்று சொல்றாங்க, இந்த மத்திய அரசு அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான நபர்கள், ஜெய்சங்கர், அஜித் தோவல், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறத நல்ல முன் யோசனையோட தெரிவிச்சிருவாங்க பிரதமருக்கு. உட்காந்து கமிட்டி எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அதனால தான் நல்ல கவனிங்க, ஜெனரல் வி.கே. சிங் இவரை வந்து கவர்னர், மந்திரியா இருந்தவர், இவரை கவர்னரா இதுக்கு போட்டுட்டாங்க, மிசோராம் போட்டுட்டாங்க. அவங்கள மிசோராம் வந்து பங்களாதேஷுக்கு ஒரு பார்டர் ஸ்டேட், அதாவது டோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல மிசோராமுக்கு மேல மேகாலயா இருக்கு, அதுவும் பார்டர் ஸ்டேட் பங்களாதேஷுக்கு. அசாமினுடைய ஒரு பகுதியும் பார்டர் ஸ்டேட், திரிபுராவும் பார்டர் ஸ்டேட். நல்ல கவனிங்க, பங்களாதேஷை சுத்தி 4 இந்தியன் ஸ்டேட் பார்டர் ஸ்டேட்டா இருக்கு. 3 ஸ்டேட்டு தான் பங்களாதேஷுக்கு பார்டர் ஸ்டேட்டா இல்லை. அதுல 2 வந்து மணிப்பூரும் நாகாலாண்டும் மியான்மருக்கு பார்டர் ஸ்டேட்டா இருக்கும். அருணாச்சல் பிரதேஷ் வந்து சைனா திபெத்துக்கு பார்டர் ஸ்டேட்டா இருக்கும். இது அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்தரா வந்து நம்ம இந்த வீடியோல இருந்து பல விஷயங்களை தெரிய வரும்போது ஒரு ஒரு இணைப்பு உண்டாகும், ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும் உங்களுக்கு நல்லா. ஸோ மேலே வந்து அருணாச்சல் பிரதேஷ், அது வந்து திபெத்தினுடைய பார்டர். 4 ஸ்டேட் வந்து பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கு. அது வந்து மேகாலயா, அஸ்ஸாம், மிசோராம், அதுக்கப்புறம் திரிபுரா, அதுக்கப்புறம் 2 ஸ்டேட் மியான்மரனுடைய பார்டர் ஸ்டேட்ல இருக்கு. அது வந்து மணிப்பூரும் நாகாலாண்டும் இதுவரை. ஸோ இவரை வந்து இந்த மிசோராமுக்கு எதுக்கு போட்டுறாங்க,
இவர் வந்து இந்த விகே சிங் வந்து 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து அப்பதான் அந்த பங்களாதேஷ் வெளியே வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு சுதந்திரம் கிடைச்சு. அந்த டயத்துல இவர் வந்து இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா இருந்திருக்காரு. நல்ல கவனிங்க, இவர் அப்ப வந்து இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா இவர் இருந்திருக்காரு. இவர் ஓகே, இவர் வந்து மிக மிக நாட்டுப்பற்று உடையவர், பயங்கர அதாவது புத்திசாலித்தனமான ஒரு ஆபீசரா இருந்தார். அவர் வந்து 1971 வாரெல்லாம் முடிஞ்சு பங்களாதேஷை விசிட் பண்ண போது புஸ்தகத்துல அவரை பத்தி எழுதியிருக்காங்க. வேற ஒரு ஆத்தர், அவர் செல்ஃப் இது இல்லை, வேற ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அவர் பங்களாதேஷை விசிட் பண்ண போது ஒவ்வொரு இடத்துக்கெல்லாம் போகும்போது, ஒரு சில இடத்துக்கெல்லாம் போகும்போது 200ல இருந்து 300 பெண்கள் கற்பழிக்கப்பட்டது, உடம்புல ஆடையே இல்லாம அப்படியே கிடந்திருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5000லிருந்து 50,000 வரைக்கும் எஸ்டிமேட் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் இதுங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் இருக்கு, நான் படிச்சிருக்கேன். 5000ல இருந்து 50,000 இந்து ஓகே விமன், அவங்க இந்து பெண்கள்லாம் கற்பழிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே பாகிஸ்தான் ஆர்மியினாலையும் பங்களாதேஷ்ல அடிப்படைவாதிகள்னாலும் செய்யப்பட்ட நிகழ்த்தப்பட்ட கொடூரம் இது. இதை தவிர அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் குழந்தைகள் வந்து ஆர்மி ஆர்ஃபன்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுக்கு பிறந்த குழந்தை. இதுவும் இன்னும் இதெல்லாம் வந்து பிபிசிலேயே இதை பத்தி வீடியோ போட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. பிபிசி எப்பயாவது கொஞ்சம் உண்மையும் பேசுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அதை எல்லா விஷயமும் இந்த விகே சிங்குக்கு நேரடியா கண்ணால பார்த்தது. சரி, ஆனா நம்மளுடைய துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, யுஎன்ஓல காங்கிரஸ் தான் இதை நடத்தினது, இந்த போரெல்லாம் இது பண்ணது. ஆனா யாருமே யுஎன்ஓல போய் ரெப்ரசன்ட் பண்ணி இது பாகிஸ்தானால நடத்தப்பட்ட ஒரு ஜெனோசைடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை செய்யவும் இல்லை, அந்த குற்றச்சாட்டையும் பாகிஸ்தான் மேல வைக்கல. அவங்க தான் வந்து 1 லட்சம் வீரர்களை வந்து ஈஸியா விடுதலை பண்ணிட்டாங்களே, எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஈஸியா நம்ம அந்த 1 லட்சம் பிரிசனர் ஆஃப் வாரை வச்சு பிஓகேயை கொடுத்துட்டு சரண்டர் பண்ணிடு, இதை பண்ண அதை பண்ண நிறைய இடத்த புடுங்கிருக்கலாம் நம்ம. ஆனா ஒண்ணுமே செய்யாம விட்டுட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ இந்த விகே சிங் எதுக்காக அங்க போயிருக்காருன்னா, அங்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் நடக்குது அப்படின்னு. இவருடைய நாட்டுப்பற்றுக்கு ஒரு சின்ன உதாரணமா எதை சொல்லணும் அப்படின்னா, 2012 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், இருந்தாலும் அதை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரி சொல்றேன். மன்மோகன் சிங் வந்து சியாச்சின் அப்படிங்கிற இடத்துல வேர்ல்டு ஹையஸ்ட் வார் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மிலிட்டரி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. வார் ஜோன் கிடையாது, மிலிட்டரி ஜோன். அந்த மிலிட்டரி ஜோன்ல ஹையஸ்ட், சாதாரணமாவே மினிமம் -30 டிகிரி இருக்கக்கூடிய இடம், பல வீரர்கள் அங்க இருக்காங்க. அந்த இடத்த வந்து மன்மோகன் சிங் என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை வந்து சைனாவுக்கு கொடுக்கறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன பண்ண 2012 டீமிலிட்டரைசேஷன் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது எங்களுடைய ராணுவ வீரர்களை அந்த இடத்துல இருந்து நாங்க திரும்பி பெற்றுக்கொள்கிறோம். அவங்க எல்லாம் பேரக்ஸுக்கு போயிடுவாங்க, எல்லை பாதுகாப்பு பணியிலிருந்து அவங்க பேரக்ஸுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடும். அதை வந்து எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அந்த ஜெக்தீப் சிங்னு ஒருத்தர் சொன்னார், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவரும் வந்து ஆர்மி சீஃப், அவர் சொல்லிலாம் யாரும் கேட்கல. இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, பிரசிடென்ட் கிட்ட, இந்த விகே சிங் பிரசிடென்ட் கிட்ட போய் சொல்லி எல்லாத்தையும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு 2012 எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவருடைய ஆசீர்வாதம் சப்போர்ட்ல ஒரு தைரியத்துல டெல்லியை நோக்கி படைய நகர்த்தினாரு. ராணுவ ஆட்சியை கொண்டு வருது, கூ. மன்மோகன் சிங் ஆட்சியை தூக்கி எரிஞ்சிட்டு இதை கொண்டு வரதுக்கு அவர் நடத்தினார். ஆனா பிற்காலத்துல என்னன்னாக்க அது நடந்தது உண்மை. இன்னைக்கும் நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா கூ பை ஜெனரல் விகே சிங் அப்படின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். அதுல வந்து அவர் பண்ணாரு. செஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா 2 பெட்டாலியன் எல்லாம் டெல்லி நோக்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பதட்ட நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டீமிலிட்டரைசேஷனை கைவிட்டது யுபிஏ அரசு, மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்த போது. அப்பேற்பட்ட நாட்டுப்பற்று என்ன மாதிரி கொடுத்துருவ, அதை வந்து பார்டர்ல இருக்கிறத என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அவரை பயமுறுத்தி ராணுவ ஆட்சியை கொண்டு வந்து உங்களை எல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவாங்கிற மாதிரி. ராணுவ ஆட்சி வந்ததுன்னா இவங்க எல்லாம் தூக்கி உள்ள போடுவாங்க, ஹவுஸ் அரெஸ்டாவது பண்ணி வச்சிருவாங்க. அதான சமயத்துல சில பேர் கமெண்ட்லாம் அடிச்சாங்க, பண்ணிருக்க கூடாது அதை அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காங்க. சரி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து சுமூகமா எடுத்து அந்த டீமிலிட்டரைசேஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதாவது இந்திய விமானப்படை தலைவரும் வந்து சொல்லிட்டாரு பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் அது கைவிடப்பட்டது. அது ஒரு உதாரணம் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அப்ப வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அதாவது 2010 விகே சிங் வந்து தன்னுடைய தலைமையில டிஎஸ்டி அப்படின்னு டெக் சப்போர்ட் டிவிஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார். வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் என்ன, ஓஹோ ராணுவத்துக்கு ஏதோ டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாம் கொடுக்க போறாங்க போல இருக்கு, அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. கிடையாது, இது ஒரு இன்டெலிஜென்ட் யூனிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், எல்லாமே அவர் இன்டெலிஜென்ட் சார்ந்து தான் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த கூவுமே அவர் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் பண்ணியிருக்காரு. ஸோ டிஎஸ்டி
டெக் சப்போர்ட் டிவிஷன். அது ஒரு இன்டெலிஜென்ட் யூனிட். அதை அமைச்சவர் அவர். அதுல வந்து பல பேர் ரொம்ப முக்கியமான இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விகே சிங் வந்து முன்னெடுப்பு. அந்த விகே சிங் தான் இப்ப மிசோராம்ல டோர் ஸ்டெப் ஆஃப் பங்களாதேஷ்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் வந்து கவர்னரா இருக்காரு. அவர் வெறும் கவர்னர் கிடையாது, அவர் எக்ஸ் ஜெனரல். அதனால அவரால் எல்லாத்தையுமே கண்காணிக்க முடியும், கவனிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இப்ப லேட்டஸ்டா நடந்திருக்கிற இந்த யூனுஸ் வந்து கையில எடுத்திருக்கிற ஒரு குழப்பமான ஒரு செய்தி இது. ஸோ அவர் இது மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அவர் இதோட நிறுத்த மாட்டார். இதோ நிறுத்திடுவாருன்னு நினைக்காதீங்க. அவர் வந்து நாட்டை விட்டு போய் வர வரைக்கும், இல்ல அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிற வரைக்கும் இது மாதிரி ஏதாவது வைத்தியக்காரத்தனமா, கேனத்தனமா, கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியாவும் முன்னெடுப்புகளை செய்யும், பேசாம இருக்காது. ஓகே, பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.